குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி கண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி வக்ரமாகக்கூடிய ஒரு பலாபலனத்தை இந்த பதிவுல பார்க்க போறோம். மேச ராசிக்கு அது என்ன மாதிரியான பலன்களை தர காத்திருக்கு? ஏன்னா ஆல்ரெடி ஜென்மச்சனியினுடைய முதல் பகுதியில மேஷம் இருக்கு. இப்போ மேச ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்களை துணிஞ்சு செய்யலாம், இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அந்த பதிவுல பார்க்க போறோம். நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி சரி செய்துக்கிறது, அதுக்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அது எப்படி செய்யணும், அதையும் இந்த பதிவுல பார்க்க போறோம். சனி வக்ரமாகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா 27/7/2026 அன்னைக்கு சனி வக்ரமாகுது மீன ராசியில. வக்ரமானா பொதுவா ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி நகரணும், அப்பதான் அது பெரிய இம்பாக்ட கொடுக்கும், ரைட்? ஆனா இந்த தடவை சனி வக்ரம் அப்படிங்கிறது பின்னோக்கி நகர கிடையாது. வரக்கூடிய டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் மீனத்துலதான் இருக்காரு. டிசம்பர் 10 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடையுது, நேர்கதியா மாறுது. அப்போ பின்னோக்கி நகரதோ வக்ர பயிற்சியோ இல்லை. சோ அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இங்க என்னன்னா, அந்த அளவுக்கு மேஷத்திற்கு நன்மை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சரி, மேச ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்று என்னென்ன விஷயங்கள்ல மாறுதல தரப்போறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லிடுறேன், தெளிவா கேட்டுக்குங்க. முதல்ல மேசராசி என்பவர்கள் கடந்த பல நாட்களா உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சு வந்துட்டு இருக்கிறீங்க. சனி எப்போ 12ஆம் இடத்துக்கு வந்தாரோ அப்ப பிசிக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நிறைய. ஒருத்தருக்கு தலைவலி, ஒருத்தருக்கு பல்வலி, ஒருத்தருக்கு வயிறு டைஜஷன் பிரச்சனை, ஒருத்தருக்கு பிளட் ப்ரெஷர் ஆகிறது, ஒருத்தருக்கு வெரிகோஸ் வெயின் வர்றது, இல்லை ஆத்தரைட்டிஸ் வர்றது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய கிரக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, மருத்துவ செலவு கொடுக்காம இருந்தது கிடையாது. ஒரு 70-80% மேசராசி என்பவர்களுக்கு இது கண்டிப்பா நடக்கும். இப்போ என்னன்னா, என்னதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டு உங்களுக்கு ரெடி ஆகல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா, அது ரிவர்ஸ் ஆகும். அப்போ மருத்துவ செலவுகள் குறையுது அப்படின்னா என்ன மீனிங்? நம்மளுக்கு உடல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கறதான் மீனிங். மருத்துவ செலவுகள் குறைஞ்சு உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைய போகுது. ரெண்டாவது, தேவையில்லாத செலவுகளும் குறையும். நல்லா புரிஞ்சுக்குங்க. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம், ஆனா அது ஒரு விஷயத்துல கொண்டு போய் உட்கார வைக்குது. ஒரு சின்ன விஷயத்த மற்றவங்க பண்றதுக்கு சிம்பிளா ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அதை ப்ரொசீட் பண்றாங்க, சக்சஸ் ஆகி வந்துருது. நாம அதையவே செய்ய போனா 20 நாள், 1 மாசம், 2 மாசம் இழுவையை போட்டு இருக்கிறது நடந்து முடிய மாட்டேங்குது. அலைச்சல் தொழில் ரீதியா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க. அந்த மாதிரிதான் நடந்துட்டு இருந்திருக்கு. வேலையில தொழில் அலைச்சல் இல்லாத மேசராசி கடந்த 2 வருஷமா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு வேலையில இருந்து வந்த அலைச்சல்கள் படிப்படியா கம்மியாகி உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு உங்களை கொண்டு போகுது. இப்போ வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கல, நிறைய ஒர்க் பண்ணிட்டேன், நிறைய தியாகம் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா அந்த காலகட்டம் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே இந்த 4 மாசத்துக்குள்ள ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வேலையில சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு போக முயற்சி எடுத்துட்டு இருக்கேன், அந்த இடமாற்றத்தோட சேர்த்து எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான முடிவுகள் இருந்ததுன்னா அதுவுமே உங்களுக்கு சாதகமா நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அப்போ கண்டிப்பா மேசராசிக்கு வேலையில் இடமாற்றம் உண்டு, தொழில் மாற்றம் உண்டு. தொழில மாற்றணும்னு நினைச்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதுக்கான சூழல்கள் வருது. என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். மேசராசி என்பவர்களுக்கு தொழில் மாற்றம், மற்ற விஷயங்கள் நடக்கல அப்படிங்கிறது ரெண்டாவது. இருக்கிற தொழில இந்த காலகட்டம் தயவு செய்து விட்டுறாதீங்க, இல்லைன்னா பின்னாட்கள்ல ரொம்ப வருத்தப்படுவீங்க. மூணாவதா, லாபம், வெற்றி, ஜெயம் அப்படின்னு நினைச்சு செய்த பல காரியங்கள், படிப்புக்காக இருக்கலாம், திருமணத்துக்காக இருக்கலாம், குழந்தை பேருக்காக இருக்கலாம், தொழில், வேலை, இப்படி வீடு கட்ட பிடிக்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இதை செஞ்சு இதை பண்ணா பக்காவான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும், இது நம்மளுக்கு லாபம் அப்படின்னு நினைச்சு செய்யப்பட்ட விஷயங்கள் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சக்சஸா போகல, உங்களுக்கு எகெயின்ஸ்டா தான் இருந்திருக்குதே தவிர உங்களுக்கு சக்சஸா போகல.
அதான் பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் ஒரு சின்ன காரியத்தையே நகர்த்த முடியுது. இங்க இருக்கிற பொருளை தூக்கி அந்த பக்கம் வைக்கணும்னா கூட அதுக்கு ரொம்ப போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை. முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை, கடற்கரை வேலையாயிட்டு இருந்தது. இப்பதான் முடிய மாட்டேது. உடம்புக்கும் முடியல, மனசுக்கும் முடியல இல்லையா? சோ அந்த விஷயம், அந்த லோடு, மன ரீதியாக இருக்கக்கூடிய லோடோ உடல் ரீதியாக இருக்கக்கூடிய லோடு ரிவர்ஸ் ஆகுது. நடக்காது, முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு நினைச்ச காரியங்கள் கூட உங்களுக்கு சாதகமா நடக்கிறதுக்குண்டான வேலையை நடக்கும். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் உங்களால முடியல, இதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கல, இதெல்லாம் லாபத்தை கொடுக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் இந்த சனி வக்ரமாகக்கூடிய காலகட்டங்கள்ல எடுத்து செய்யுங்க. வக்ரம் நிவர்த்தி அடையிறதுக்குள்ள அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு உண்டான பிளானம் பண்ணிடுங்க. வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எகைன் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா வக்ரமா இருக்கும்போது அந்த வேலையில செய்துட்டீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும். சார் வீடு கட்டணும்னு நினைக்கிற ஒரு 4 மாசத்துக்குள்ள எப்படி முடியும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. பெரிய ப்ராசஸ் இப்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா குருவோட பார்வை சனிக்கு இருக்குது. 12ஆம் வீட்டுல சனி பகவான் வக்ரமா இருக்கிறாரு, இல்ல நேர்கதியில் இருக்கிறாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா குருவினுடைய பார்வை சனி பகவானுக்கு இருக்கிறது. குரு தனியா பார்க்கல, உச்சம் அடைஞ்சு பாக்குறாரு. நல்ல பலம் பெற்று குரு சனியை பார்க்குது. அப்படிங்கும்போது இப்போ ஸ்டார்ட் பண்ண ப்ராசஸ் மேபி டிசம்பர் 12ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ள முடியல அப்படின்னா அதுக்கப்புறமும் அதை கண்டினியூ பண்ணலாம். பெரிய லேக் எல்லாம் இருக்காது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு வேலை இல்லாம கூட இருந்திருக்கீங்க. வேலை கிடைச்சு வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, இல்ல இருக்கிற வேலையில நிறைய டென்ஷன், ப்ரெஷர், இருக்கிற வேலையை விட்டு வந்துடலான்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. குடும்ப சூழ்நிலைகளுக்காக, பொருளாதார சூழ்நிலைகளுக்காக சகிச்சுக்கிட்டு இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்குது. இப்ப வரைக்கும் மேஷராசி யாருமே இல்லைன்னு சொல்லிட முடியாது. அந்த சூழ்நிலையே மாறப்போகுது. வேலையில உங்களுக்கும் தனி அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க என்ன பண்றீங்க, என்ன ஏது அப்படிங்கிறத மற்றவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய செயலுக்கு உண்டான அங்கீகாரம் பூர்ணமா உங்களுக்கு கிடைக்க போது. அது எந்த மாற்றமும் இல்லை. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில இடமாற்றம் வேணுமா, அதுவும் கிடைக்கும். எல்லாமே வேலை சம்பந்தமான விஷயங்கள், எல்லா ப்ரெஷரும் உங்களுக்கு ரிலீஃப் ஆகுது அப்படிங்கறது சொல்லுது. சரி, அதெல்லாம் ஓகே சார், ஹெல்த் சேஞ்ச் ஆகுன்னு சொல்லிட்டீங்க. நிறைய சம்பாதிக்கிறேன் சார், வேலை கஷ்டப்படுறேன். ஓகே, இந்த வயசுல கஷ்டப்படாம எப்ப கஷ்டப்படுறது? எல்லா வேலையும் செய்யறேன், எல்லாமே கஷ்டப்படுறேன், ஏன் பண்றேன், 10 பைசா கூட மிச்சம் பண்ண முடியல அப்படிங்கிறது மேசராசியினுடைய தற்போதைய சூழ்நிலை. எந்த ஒரு மேசராசிக்காரங்களும் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது சார் வருமானத்தை சேமிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்காம போன் வைக்கிறது இல்லை. ஏன்னா அவ்வளவு செலவினங்கள் வந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், மருத்துவ செலவுகள் குறைஞ்சிரும். எந்தெந்த காரியங்களை செய்ய முடியாம இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ சேமிக்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்கலாம். ரெகுலரா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த வக்ரமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல, சனி வக்ரமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கண்டிப்பா சேமிக்க முடியும். செலவுகள் குறையுது, சேமிப்பு அதிகரிக்குது, பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பா உயரும். முக்கியமா இருதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, கைகால் மூட்டு வலிகள் இருக்கிறவங்களுக்கு, பல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, கண் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது சம்பந்தமான ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும், பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தா கூட இந்த காலகட்டங்கள்ல நீங்க அதை செஞ்சிடலாம். உங்களுடைய ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இன்னுமே உங்களுக்கு ஃபேவரா அது மாத்தி தருது அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ ஹெல்த் ரிலேட்டடான செலவுகள் குறையிறது மட்டும் இல்லாம அந்த ஹெல்த் ரிலேட்டடா இருக்கிற பிரச்சனைகளை இனிமேல் வராம பார்த்துக்கிறதுக்கு ஆப்ரேஷன் ஒரு வழியா இருக்குதுன்னா அதை ஆப்ரேட் பண்றதுக்கு உண்டான நல்ல சூழ்நிலையும் இந்த சனி ஏற்படுத்தி தர்றாரு. ஸோ அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அதன் வழி போகும்போது நம்ம இன்னும் ஒரு நல்ல ரிசல்ட்டை நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுது. ஓவராலா 7.5 சனி ஆரம்பத்துல இருந்த கஷ்டம் இந்த வக்ரம் ஆகும்போது இருக்காது. ரொம்ப ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருப்பீங்க சார். சிம்பிளா சொன்ன போனா மன நிம்மதியா இருப்பீங்க சார். படுத்தா தூக்கம் வராம இருக்கக்கூடிய மேசராசி ஊறப்பட்ட பேர் பார்த்தாச்சு. படுத்தா நிம்மதியா தூக்கம் வரும் சார். ரிலாக்ஸ்டா இருக்க போறீங்க. தடைவட்ட காரியங்கள் எல்லாம் நடக்க போகுது. எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா மாறுறத நீங்களே உணருவீங்க. ஸோ அப்போ கொஞ்சம் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது, இல்ல எனக்கு இன்னும் ஃபேவரா மாறல நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க, ஆனா இன்னும் ஃபேவரா மாறல, இதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கானா சிம்பிளா ஆல்ரெடி சொன்ன வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதுமானது. பிறந்த கிழமை அல்லது பிறந்த நட்சத்திரத்தன்னைக்காவது அந்த வழிபாட்டை செய்யுங்க.
மேலும் மேசராசி அன்பர்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.